எபேசியர் சபைக்கு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க. இந்த மானிட்டர் வால்யூம் ஏற்றி. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை அடியேன் பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் மறைத்து பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த எபேசு சபை கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழுகிற நாம் மதியற்றவர்களாய் இல்லாமல், அதாவது ஞானமற்றவர்களாய், புரிதல் இல்லாதவர்களாய் இல்லாமல், தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று அவர் சபைக்கு வலியுறுத்துகிறார். அன்னைக்கு எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்ன செய்தி இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். நல்லா கவனிங்க. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில் வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் இந்த பூமியில நாம் என்ன செய்ய விரும்புகிறார், நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன, நம்முடைய குடும்பத்தை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன, சபையை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன, நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு தேவ சித்தத்தின் பாதையில நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் அநேக இடங்கள்ல நமக்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல 2 காரியம்தான். ஒன்று, நம்முடைய விருப்பப்படி வாழணும், அப்படி இல்லைன்னா தேவனுடைய விருப்பப்படி வாழ வேண்டும். நம்முடைய விருப்பப்படி வாழ்றது அப்படின்றதுல எது வேணா வரும். நம்ம விருப்பப்படி வாழலாம், நம்முடைய பெற்றோர் அல்லது உறவினர்கள் அவர்களுடைய பேச்சு கேட்டு அவர்களுடைய விருப்பப்படி வாழலாம், பல காரியங்கள் அடங்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் நம்முடைய சுயத்தில் நடக்காமல் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து தேவனுடைய சித்தத்தின் பாதையில் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல் இந்த பூமியில வாழுகிற நாம் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் சபைக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் ஆண்டவர் பரமண்டல ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் இப்படி சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அப்போ தேவ சித்தம் பரலோகத்திலே செயல்படுகிறது. அது பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்பட வேண்டுமானால் அது நம் மூலமாக தான் தேவனுடைய சித்தம் செயல்பட முடியும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருந்து தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்தால் தேவ சித்தம் நிறைவேறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காம, தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறியாமல், தேவ சித்தத்தின் பாதையில நடக்க நம்மை ஒப்பு கொடுக்காமல், தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே, தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் பிரயோஜனமும் அல்ல. அப்போ இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவ சித்தத்துல நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஏன் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும்? ஏன்? கேள்வி கேட்டு பதில் கொடுக்கிற பிரசங்கம். ஏன் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும்? அதுக்கு ஒரு 4 குறிப்புகளை இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். தேவ சித்தத்தின்படியாய் நாம் நடக்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற வேண்டும்? ஏன் நிறைவேறணுங்க? ஏன் தேவ சித்தம் நிறைவேறணும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக 4 காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிக்க கேட்போம். ரோமர் 6வது அதிகாரத்துக்கு வேதத்தை என்னோடு கூட திருப்புங்க. 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். முன்னே நீங்கள் பாவத்துக்கு, நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரையுமே பவுல் குறிப்பிடுகிறாரு, சரிங்களா? பாவத்துக்கு அடிமைகள் ஆகி இருந்தும்
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் ஓகே, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். சரி, இப்போ 18வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீங்கள் நீதிக்கு அடிமையானீர்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. 19வது வசனத்திலையும் சொல்றாரு, நீங்கள் நீதிக்கு அடிமையா இருக்கிறதுனால உங்களுடைய அவயங்களை நீதிக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். சரி, இப்போ கொலேசியர் நிருபத்துக்கு வருவோம். கொலேசியர் 1வது அதிகாரம் பக்கம் 275. கொலேசியர் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து 14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? இப்ப கவனிங்க, இங்க வந்து ஏன் நம்ம தேவ சித்தத்தின்படியாய் நடக்கணும்? முதல் குறிப்பு நீங்க எழுதுறவங்க எழுதிக்கலாம். பிகாஸ் we are under the dominion of righteous kingdom. நாம் தேவனுடைய நீதிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள இருப்பதனால தேவ சித்தத்தின்படியாய் நடக்க வேண்டும். ஏன் தேவ சித்தத்தின்படியாய் நாம் நடக்க வேண்டும்? ஏன் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஏன் தேவன் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், நல்ல கவனிங்க, முற்காலங்களில் மனம் திரும்புவதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எதுக்கு அடிமையா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்துக்கு அடிமையாக, அப்படின்னா உலகத்துக்கு அடிமையாக, உலக காரியங்களுக்கு அடிமையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதோ வேதம் சொல்லுகிறது நம்ம என்னவா மாறி இருக்கிறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை சேர்த்திருக்கிறார். இப்போ நம்ம நீதிக்கு அடிமையாயிருக்கிறோம். அப்படின்னா அடிமைன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீதிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம், ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள நீதிக்குரியவர்களாய், பரிசுத்தவான்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய மனிதர்களாய், தேவனுடைய மனுஷிகளாய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம எது ஆளுகை செய்து கொண்டிருந்தது? உலகம். எது ஆளுகை செய்து கொண்டிருந்ததுங்க? உலகம். இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எது கீழே வந்திருக்கிறோம்? நீதியின் கீழே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். So now we are under the dominion of God. ஆமென். தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்க இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ பரவாயில்ல, நம்ம சபையில கர்த்தர் நிறைய வெளிநாட்டவர்களை கொடுத்துருக்கிறாரு. இந்தியர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜப்பானியர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அமெரிக்கன்ஸ் யாரும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கவனிங்க, நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்தியாவினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறோமா அல்லது வெளிநாட்டவர்களுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறோமா? சொல்லுங்க. ஏன் இந்தியாவினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறோம்? ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? இந்தியாவில் இருக்கிறோம். இப்போ நீங்க இதே என்ன பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ போயிட்டு அங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறீங்க. அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு நான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க அரசாங்கம் ஒத்துக்குமா? ஏன், என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க முன்பதாக இந்தியாவில் இருந்தீங்க, இந்தியாவுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க, இப்போ நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, ஜப்பான்ல இருக்கீங்க, சைனாவில் இருக்கீங்க, இங்க இதுதான் ரூல், நீங்க இப்படிதான் நடக்கணும். நீங்க இந்தியாவில் நான் ரோட்ல குப்பையை போட்டு கொளுத்துவேன், அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் கொளுத்துவேன்னு போனீங்கன்னா போலீஸ் பிடிக்கும், அரெஸ்ட் பண்ணுவாங்க. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில நம்ம எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோமோ அந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களை தான் பின்பற்றுவோம். இதுதான் வழக்கம், இதுதான் சட்டம், இதுதான் நியதி. கரெக்டா? அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் தேவ சித்தத்தின்படியாய் நடக்கணும்?
கிறிஸ்தவர்கள் கவனிங்க, தேவ பிள்ளைகள் கவனிங்க. ஏன் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். we are under the dominion of God. தேவனுடைய ஆளுகையின் கீழே இருப்பதனால தேவனுடைய சட்டங்கள், தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமே தவிர இந்த உலக பிரகாரமான உலகத்தின் சித்தங்களோ இல்ல மாம்சத்தின் சித்தமோ நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரயாசப்படக்கூடாது. அல்லேலூயாவே வரல பாருங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்ப கவனிங்க, ஏன் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்? ஏன் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும்? ஏனென்றால் நாம் தேவனுடையவர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறபடினால தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு, நல்ல கவனிங்க, ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் மூலமாக சந்ததியை பெருக பண்ணி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ராஜரீக ஆசாரிய ஜனங்களா இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டிலேயே அவங்களுக்கு கத்துறது சொன்னாரு. நமக்கு புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் யாருன்னு சொல்லினா இஸ்ரவேலர்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி நீங்க எப்படி வேணா வாழுங்கன்னு சொல்லி அவர் விடல. அவர் என்ன பண்ணாருன்னா, மோசேயின் மூலமாக சீனாய் மலையில கட்டளைகளை கொடுத்தார். எத்தனை கட்டளைகளை கொடுத்தார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 10 கட்டளை நமக்கு தெரியும். 10 கட்டளை நமக்கு தெரியும். ஆனா ஒட்டுமொத்தமா நியாயப்பிரமாணம் முழுவதுமே தேவன் எத்தனை கட்டளைகளை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 613 கற்பனைகள், கட்டளைகள் இருக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல. 10 பிரதான கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளுக்கு கீழே சப் கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 613 613 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, திருமணம் எப்படி பண்ணணும், திருமணம் எப்படி பண்ணக்கூடாது, வீடு எப்படி கட்டணும், ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்கும் போது அந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருக்கணும், ஒரு பலியை கொண்டு வரும்போது அந்த பலியை எப்படி பலி செலுத்தப்பட வேண்டும், ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஆசாரியனை எப்படி அபிஷேகம் பண்ண, பல காரியங்களை குறித்து தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரமாணங்களை கொடுத்தார். இதுதான் நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். கவனிங்க, ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசேயின் மூலமாக 10 பிரதானமான கட்டளைகளையும் அதற்கு கீழே 613 மொத்தமே சேர்த்து 613 கற்பனைகளில் தேவன் கொடுத்ததற்கான காரணம் என்ன? ஏன் கர்த்தர் கொடுத்தார் இவ்வளவு கட்டளைகளை? ஏன் நான் கவனிங்க, இதற்கு முன்பதாக ஆபிரகாம் நீ அந்நியனாய் இருந்தாய், ஆனா இப்போ நீ தேவன் என்னுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிற, என்னுடைய ஜனமாய் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி மாறி இருக்கிறது. இப்போ நீங்க எப்படி வாழணும் அப்படின்னா, என்னுடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன் தேவன் பிரமாணத்தை கொடுத்தாரு இந்த ஜனங்களுக்கு? ஏன்னா இவர்கள் தேவனுடைய வழிகளில் தேவனுடைய சித்தத்தில் நடப்பதற்காக தேவன் வசனங்களை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதான நோக்கமே அதுதான். ஏன் இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி பகுத்து கொடுத்தார். டூ அண்ட் டோன்ஸ் தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். இதை செய், இதை செய்யாத. ஏன் அதை கொடுத்தாரு? ஏன்னா நீ உன் இஷ்டப்படி வாழ முடியாதுப்பா. ஏன்னா உன் இஷ்டப்படி வாழ்ந்ததெல்லாம் பழைய வாழ்க்கை. இப்போ நீ எப்படி வாழணும்னா, நீ என்னுடைய ஜனமாய் இருக்கிறாய், ஆகவே என்னுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் தான் நீ இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டிலையும் இதே விஷயம்தான். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக வசனங்கள் கொடுக்கப்பட்டது என்றால், புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவன் நமக்கு அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பைபிள் படிங்கன்னு சொல்றோம், வேதத்தை படிங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஏன் வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னா, ஏன்னா தேவனுடைய சிந்தை, தேவனுடைய இருதயம், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எண்ணம் என்ன, இந்த தேவன் யார் அப்படின்னு சொல்லி தேவனை குறித்து முழுமையான ஒரு அறிவும் தேவனை குறித்தான சித்தத்தையும் ஒரு மனிதன் எங்க போய் கற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தருடைய வசனத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நாம் எப்படி வாழ விரும்புகிறார் என்று நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்க முடியுமா? சொல்லுங்க.
நீங்கள் காலேஜ் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய புத்தகத்தில் தேவன் என்ன விரும்புகிறாருன்னு போட்டிருக்கா? இல்லை. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அதில் வரும். ஆமென். அப்போ தேவன் என்ன செய்ய, நாம் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற சத்தியத்தை நம்ம எங்க கத்துக்க முடியும்? கர்த்தருடைய வசனத்தில். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறாரு, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16, 17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து வேத வாக்கியங்கள் எல்லாம் 2 தீமோத்தேயு 3, 16, 17 தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்களேன். பயப்படாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் சொன்ன உடனே வாங்க, தைரியமா வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 5, 6 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். 22வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 6, 7 22, 6, 7 இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இது வெளிப்படுத்தல் எப்படி முடியுதுன்னு, வெளிப்படுத்தல் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் ஆரம்பிக்கிறதுக்கு வருவோம். 1வது அதிகாரத்தின் 3வது வசனம். வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கேட்கிறவன் பாக்கியவான், படிக்கிறவன் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மாத்திரம் நம்ம எடுத்துக்காம முழு வேதத்துக்கான வசனம் என்று நாம் இன்னைக்கு ஒரு பிராட் மைண்ட்ல ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம இதை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளும் பொழுது, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை படித்து தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நாம் அறிந்து தேவனுடைய சித்தத்தின் பாதையில நம்மால என்ன பண்ண முடியும்னா நடக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, மனம் திரும்பிட்ட பின்பு, கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிட்ட பின்பு எப்படி வேணா வாழணும்னு பைபிள் நமக்கு சொல்லலை. நம்ம இப்படி தான் வாழணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதாம். வேகமாக எடுத்து வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 என்ன சொல்லுது? எடுக்கலையா? 1 தெசலோனிக்கேயர் நான் எடுத்துட்டேன். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய தேவ சித்தம். என்னங்க? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட உடனே தேவ சித்தம் என்னவா? பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படியாக. அதே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துக்கு 8வது 18வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்தான தேவனுடைய சித்தமாக இருக்கு. எது நடந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிங்கன்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாய் நன்றி செலுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். எபிரேயர் 13:21 நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 13:21 நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 6வது அதிகாரத்தின் 29 மற்றும் 40வது வசனத்துல இயேசுவை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் வாசிக்கிறோம் எபேசியர் 5வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. கொலோசியர் 1:9 தேவனை குறித்த அறிவில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இன்னும் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு நான் இதை உதாரணமாக காட்டுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சித்தம் அல்ல, உலகத்தினுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் நிறைவேற வேண்டிய தேவ சித்தம் என்னன்னா, நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா.
எது தேவ சித்தம் சொல்லுங்க, எது தேவ சித்தம்? பரிசுத்தமா வாழ்றது தேவ சித்தம். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவரை நம்ம எக்காலத்திலும் நம்ம கர்த்தரை நம்பணும், விசுவாசிக்கணும்ன்றது தேவ சித்தமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தரை குறித்தான அறிவில் நாம் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தேவ சித்தத்தில் நடக்கணும்? முதலாவது, ஏன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருப்பதனால, நாம் தேவனுடைய ஆளுகை கீழே இருப்பதனால நாம் தேவ சித்தத்தின்படியாய் நடக்க வேண்டும். ஒரு விபச்சாரியை பிடித்து ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து மோசையினுடைய பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் ஆண்டவரே சொன்னாரு. உங்களை யார் பாவம் செய்யலையோ முதலாவது கல்லை எரிய கடவன். எரிஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் எரியல, எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நானும் உன்னை நியாயம் இருக்கிறது இல்லை, இனி போய் என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி நீ உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த, இப்போ நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், நான் உன்னை நியாயம் தீர்க்கல, என் கிருபையை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை பாவத்தில் இருக்கக்கூடாது, நீதிக்கு நேராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சகேயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போனார். சகேயு பாருங்க, அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவன் உணர்ந்துட்டான். வீட்டுக்குள்ளே போனவொன்னே தேவ பரிசுத்தம், தேவ அறிவு, அவர் குறித்தான பயம் அவனுக்கு வந்தது போல. அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாக நான் காசு வாங்கியிருந்தா அதை நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்துடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் தேவனுடைய ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி வீடு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்துட்டதுக்கு அப்புறம் வீடு இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இன்னும் நம்ம உலகத்தின் காரியத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தின் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். உலக எண்ணங்களும் உலக ஆசைகளும் தான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னும் தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கல, உங்களுடைய ஓன் ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்முடைய ஓன் ட்ராக்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நான் என்ன விரும்புகிறேனோ அதான் நடக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்துக்கு முன்பதாக ஆண்டவரே தேவ சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன் தேவ சித்தம் நிறைவேறணும்? ஏன்னா உங்களுடைய குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தேவ சித்தம் நிறைவேறணும்? ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? ரெண்டாவது, ஏன் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும்? வாசிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 20வது வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் எழுதுகிறாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இப்போ நம்ம முன்னாடி வாசிச்சோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ எப்படி தேவன் நம்ம இணைத்தாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரயத்துக்கு அப்படின்னா நம்மை பிணையப்பணம் கொடுத்து ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, தம்முடைய ரத்தத்தையே சிலுவையில் சிந்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று கொடுத்து தான் அவர் நம்மளை வாங்கியிருக்கிறாரு. எதை கொடுத்தாரு நம்மளை வாங்குறதுக்கு? தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய ரத்தத்தையே, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து தான் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மை வாங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பவுல் சொல்றாரு, அவர் உங்களை வாங்கி இருக்கிறார்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்கம்மா, அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறாரு. ஆகவே உங்களுடைய சரீரங்கள்லையும் சரி அல்லது உங்களுடைய ஆவியிலையும் சரி நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரத்தின் 1வது வசனம். முதல் 2 வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை, இந்த சரீரத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கையை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவர் சொல்றாரு, எது ட்ரூ வர்ஷிப் அப்படின்னா, எது உண்மையான ஆராதனை, எது புத்தியுள்ள ஆராதனை, எது ட்ரூ வர்ஷிப், ப்ராப்பர் வர்ஷிப் எது, கர்த்தரை ஆராதிக்கிறது உண்மையான ஆராதனை எது அப்படின்னா, நம்மை நாமே
தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது தான். 2வது வசனத்தில் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்ல வராரு? நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை பிணைய பணம் கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை வாங்கியிருக்கிறாரு. வாங்கியிருக்கிற நாம, தேவனால வாங்கப்பட்டிருக்கிற நாம் தேவனை மகிமைப்படுத்த எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இந்த சரீரத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தின்படியாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் தேவ சித்தத்தின்படியாய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் தேவ சித்தத்தின்படியாய் வாழணும்னா, தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. when we walk in the will of God, தேவனுடைய சித்தத்தில் நாம் நடக்கும் பொழுதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திலே நாம் நடக்காத பொழுது நாம் தேவனை கனவீனம் பண்ணுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ சித்தத்தின்படியா நம்ம நடக்கலன்னா, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறலன்னா, நம்ம தேவனை என்ன பண்ணோம்னா டிஸ்ஆனர் பண்றோம், கனவீனப்படுத்துகிறோம். ஆனா தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா தேவனை ஹானர் பண்றோம். ஆண்டவரே, நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன், நான் உன்னை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்ம பாட்டு ஆராதனைகள்லாம் பெருகிடுச்சு இல்லையா? எந்த பக்கம் திரும்பினாலும் பாடல், ஆராதனை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக எல்லாமே. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நல்லா பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, கரங்களை உயர்த்தி எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. தேவ சித்தத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாய் வாழலாம், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? 4 மணி நேரம் கரங்களை உயர்த்தி பாடிட்டா, அல்லது நம்ம பாடுகிற பாடல்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது, அது எல்லாமே ஒரு விதத்தில் நம்ம பாடுகிற பாடல்கள் நம்முடைய துதி பலிகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துதான். ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையே தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்காமல் நாம் பாடுகிற ஆராதனைகள் எல்லாம் தேவனுடைய செவிகளில் வெற்று கூச்சல்களாக தான் இருக்குது. வெற்று கூச்சல், வெயின் சிங்கிங், வெயின் நாய்ஸ். வெற்று கூச்சல்லாம் ஏதாவது ஒரு கரண்டியும் ஒரு தட்டையும் எடுத்து டங்கு 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 டங்குன்னு அடிச்சுதான் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய செவிகளில் அந்த பாடல்கள், அந்த துதிகள் எல்லாம் இருக்கும். 4 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம் ஆராதனை பண்ணாலுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையை இன்னும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு கொடுக்கல. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், உம்முடைய சித்தம் என்ன, அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணமும் அவர்களுக்குள்ள வரல. தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவும் அவர்களுக்கு மனம் வரல. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஆராதனைகள் எல்லாம், பாடல்கள் எல்லாம் தேவனை ஒரு நாளும் மகிமைப்படுத்தாது, தேவனுக்கு ஒரு நாளும் கனத்தை கொண்டு வராது, தேவனுக்கு ஒரு நாளும் அது என்ன பண்ணாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது புகழ்ச்சியை கொண்டு வராது, ஆண்டவரை பிரியப்படுத்தாது. அப்போ பவுல் அதை தான் உணர்ந்து தெளிவாக எழுதுறாரு. எது புத்தியுள்ள ஆராதனை? அவர் சொல்றாரு, நம்மை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. unless we give ourselves to God, நம் தேவனுக்கு நம்மையே ஒப்பு கொடுக்காமல் நம்ம செய்கிற மற்ற எல்லா காரியங்களும் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய செவிகளில் அது எப்படின்னா வரட்டு கூச்சல்களாக தான் இருக்கிறது, வரட்டு செயல்களாக தான் இருக்கிறது, பிரயோஜனமற்ற செயல்களாக. இந்த காலை வேளையில கவனிங்க, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும்னா தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு வார்த்தையை நான் காட்ட விரும்புகிறேன். வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் கரெக்டா வாசிங்கம்மா. ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் எழுதுறாரு என்னன்னா,
ஜீவனால் ஆகிலும் அப்படின்னா நான் உயிரோடு இருந்தாலும் சரி, அல்லது சாவினால் ஆகிலும் நான் மரித்தாலும் சரி, என்ன நடக்குது அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஜீவனோடு நம்ம வாழ்கிற நாட்கள்லையும் தேவ சித்தம் நடக்கணும், நம்முடைய மரணத்திலையும் தேவ சித்தம் நடக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இது ரெண்டுத்தையுமே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன். ஜீவனாலாகிலும் உயிரோட இருந்தாலும் அந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம் ஜீவனோடு இருப்பது யாருக்கு மகிமையை கொண்டு வரணும்? மகிமையை ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுக்குறார் இல்லையா? இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். இன்னைக்கு அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாளைக்கும் உயிரோடு இருப்போம். ஆமென். சரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறாரு இல்லையா? எதுக்கு ஜீவனை கொடுக்குறாருன்னா, நம்ம நல்லா 3 வேளை தின்னுட்டு டிவியில் சினிமா பார்த்துக்கிட்டு படுத்து தூங்கிட்டு திரும்ப எழுந்து அப்படியா? இல்லை, ஜீவனை கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு நான் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன், நீ என்னை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழு. அல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவரை நான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கணும். அல்லேலூயா. காலையில் எழுந்துக்கும் போதெல்லாம் முதல்ல உங்களுடைய எண்ணம், கர்த்தர் எனக்கு ஜீவன், கர்த்தாவே இந்த நாள் காண செய்ததற்காக. நல்லா காலையில் எழுந்தோன்னா என்னுடைய முதல் ஜெபமே அதுதான். கண்ணை விழிச்சேன்னாவே, எழுந்து உட்காந்தோ இல்லை படுத்துக்கிட்டு சொல்ல, கர்த்தாவே இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி. எதுக்கு அந்த நன்றி? எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க. எதுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்கன்னா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தாவீதை தெரிந்து கொண்டார்? அவர் சொல்றாரு, அவன் என்னுடைய இருதயத்துக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வான் என்று அறிந்து தாவீதை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார்னா தெரிந்து கொண்டார். அவன் வாழ்ந்த நாட்கள்ல தேவனை மகிமைப்படுத்தினானா? தேவ சித்தம் செய்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்தினான். சரி, தாவீதை விட்டுருவோம், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நிறைய தடவை நம்ம தாவீதை போட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்? அடித்து புரட்டி தேய்ச்சிருக்கிறோம். அப்படின்னா நிறைய தாவீதை பற்றியே பேசியிருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு வருவோம். சரிங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 வசனம். யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க. 17வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு பிதாவை பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இயேசுவானவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினாரா? இயேசுவானவர் செய்யும்படியாக பிதா சில வேலைகளை இயேசுவுக்கு கொடுத்திருந்தார். என்ன வேலை கொடுத்திருந்தாரு? ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்களை தேவனுடைய ராஜ்ய சிலுவையின் அண்டையில கொண்டு வரணும். அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சுகமாக்கி, பேய் பிசாசுகளை எல்லாம் ஓட்டி, அவர் உபதேசங்களை எல்லாம் கொடுத்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவகுமாரனாகிய தான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை எல்லாம் சிலுவைக்கு நேராய் நடத்த வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை இந்த பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினாரு? எப்படி மகிமைப்படுத்தினேன்? நான் உபதேசங்கள் மூலமாக, வாழ்க்கை மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக, அன்பின் மூலமாக மகிமைப்படுத்தி இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் சிலுவை இடத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, இயேசுவானவர் அவர் ஜீவனோடு இருக்கும் பொழுது அவர் ஊழிய நாட்கள்ல தேவ சித்தத்தை என்ன பண்ணார்னா நிறைவேற்றினார். அல்லேலூயா. மரிக்கும் பொழுதும் கூட நீங்க பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரத்தின், சரி வேணாம், லூக்கா 22:42 வாங்க. லூக்கா 22:42 ஈஸியா புரியுற மாதிரி. பிதாவே உமக்கு சித்தமானால் செய்யும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா?
நல்ல அல்லேலூயாவா சொல்லுவீங்களா? ஆண்டவர் ஜெபிக்கிறார் இப்போ தன்னுடைய மரண தருவாயில, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்போ இயேசுவானவருடைய மரணத்திலும் கூட இயேசுவானவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவை மகிமைப்படுத்துகிறார். எபிரேயர் 10:7-10 நீங்க குறித்து கொள்ளுங்க, வாசிக்க வேணாம். அந்த வசனத்தோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வரும். எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 7, 8, 9, 10 ஆகிய வசனங்கள்ல இயேசுவானவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 21:19 நீங்க வாசிப்பீங்கன்னா, பேதுருவை பார்த்து, பேதுருவை குறித்து ஆண்டவர் யோவான் இடத்துல சொல்றார். பேதுருவை குறித்து யோவான் 21வது அதிகாரத்தின் 19வது வசனம். பேதுரு இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் பேதுரு குறித்து என்ன பண்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன காரியம் அப்படின்னா, பேதுருவே, நீ இள வயதுள்ளவனா இருந்த போது உன்னுடைய அறையை கட்டி கொண்டு உன் இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் போன, அப்படி வாழ்ந்த. ஆனா நீ முதிர் வயது ஆகும் பொழுது, நல்லா கேட்டுக்கோ, உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறார். அப்படின்னா நீ இரத்த சாட்சியா மரிக்க போகிற பேதுரு அப்படின்ற பேதுருவை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தான் சொல்லுது, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னான். அப்போ மரணத்தின் மூலமாக கூட ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, தேவ சித்தத்துக்கு ஏன் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏன்னா தேவ சித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. இயேசுவானவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் செயல்கள் மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய மரணமும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது, பிதாவுக்கு. எப்படி மகிமையை கொண்டு வந்தது? இவர் மரித்தார், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டன. அல்லேலூயா. இவர் மரித்தார், இவர் உயிர்த்தார், இவர் பரமேறினார். பிசாசு அவன் இந்த உலகத்தை பாவ சாபத்தினால கட்டி வச்சிருக்கிறான். கர்த்தர் இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லா பாவ சாப எல்லா ரோகங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா கட்டிலிருந்து விடுதலையை கொடுத்து ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய வாசலை ஜனங்களுக்கு அவர் திறந்து கொடுக்கிறார். நித்திய ஜீவனை திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவினுடைய மரணம் பிதாவை மகிமைப்படுத்துகிறது. பேதுருவினுடைய மரணம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. எப்படிங்க பேதுருவினுடைய மரணம் தேவனை மகிமைப்படுத்துது? சரித்திரம் சொல்லுது, பைபிள்ல கிடையாது, சரித்திரம் சொல்லுது. இயேசுவானவரை இப்படி நேரா சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனா பேதுருவை தலைகீழ சிலுவையில் அறைஞ்சாங்களாம். நேரா அடிக்கலாம் தான் போனாங்களாம். ஆனா பேதுரு சொன்னாராம், வேணாம் என் ஆண்டவரை நேரா அடிச்சாங்க, அவரை மாதிரி மறிக்கிறதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, அதனால தலைகீழ அடிங்கடா சிலுவையை தலைகீழ வச்சு பேதுருவை தலைகீழ கொண்டாங்க. அப்போ கவனிங்க, அந்த மரணத்தின் போது பேதுருனுடைய பக்தி வெளிப்பட்டது, பேதுருனுடைய விசுவாசம் வெளிப்பட்டது, பேதுருனுடைய வைராகியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மீது, நித்தியத்தின் மீது பேதுரு வைத்திருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வெளிப்படுகிறதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. the zeal, the faith, the confidence, the boldness. பேதுருக்கு இருந்த வைராகியம், பேதுருக்கு இருந்த நம்பிக்கை, பேதுருக்கு இருந்த விசுவாசம், பேதுருக்கு இருந்த எல்லா விதமான பக்தி, இவைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொல்லி அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை மகிமைப்படுத்துகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்துல ஒரு மனிதன் மரித்து போனார், சுட்டு கொல்லப்பட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? சார்லி கர்க் அப்படின்ற ஒரு மனுஷர் என்ன பண்ணா மரித்து போனார். அவர் குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய பின்னணி எல்லாம் நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? அவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 31 வயது வாலிபன். 18 வயதுல இருந்தே அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப மிகுந்த ஒரு அழகான பேச்சாளராய் மாறுகிறார். அவருக்கு அரசியல் ஆர்வமும் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மிக தீவிரமான ஆதரவாளர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அன்னைக்கு அவங்க அதாவது கிறிஸ்தவத்துக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு மனுஷன். சரி, இங்கே நம்ம ஊர்ல அந்த கொலையை என்ன பண்ணாங்கன்னா நெகட்டிவான ஷேட்லேயே காட்டிட்டாங்க. நிறைய தமிழ் சேனலில் நான் பார்த்தேன், நிறைய தமிழ் நியூஸில் நான் பார்த்தேன், நெகட்டிவான ஷேட்லேயே.
ட்ரம்ப்னுடைய கூட்டாளி கொல்லப்பட்டார், ட்ரம்ப்னுடைய கூட்டாளி கொல்லப்பட்டார்னு சொல்லி அது ரொம்ப ஒரு மோசமான என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிளில் காட்டினாங்க. சில தமிழ் யூடியூபர்ஸ் கூட ஒரு நெகட்டிவான ஷேடில் தான் அந்த மனுஷனை காட்டினாங்க. நான் யோசித்தேன், மனுஷனுடைய மரணத்தில் இவ்வளோ மோசமாக காட்டுறாங்களே, சித்தரிக்கிறாங்களே. ஆக்சுவலாக அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு உலகத்தில் ஒரு பாவம் நிறைந்திருக்கிற இடம் அமெரிக்க தேசம். மோசமான பாவத்தினுடைய பிறப்பிடமே அமெரிக்க தேசம். அங்கே அப்படி மோசமாக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் கல்ச்சரை இந்த சார்லி கர்க் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, சுவிசேஷத்தின் மூலமாக, கவனிங்க, சுவிசேஷத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக சொல்றாரு. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு என்ன தேவைன்னா இயேசுவானவர் தேவை. அமெரிக்காவுக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய வசனம் தேவை. அமெரிக்காவுக்கு என்ன தேவைன்னா சுவிசேஷம் தேவை, ரட்சிப்பு தேவை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை மற்றும் பல காரியங்கள் அடிமைகளா இருக்கிறீங்க. இவைகளை எல்லாம் விட்டு வெளியே வாங்க. வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க, பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க, நல்ல வசனத்தை போதிக்கக்கூடிய சபைக்கு போய் கர்த்தருடைய பக்தியில வளருங்க. இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தேவை. இதை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் இதை என்ன பண்றாருன்னா அவர் பேசுகிறார். ஏன் அங்க போறாரு? ஏன்னா ஸ்கூல்லையும் காலேஜ்லயுமே அமெரிக்காவில் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பாவங்களை சொல்லி கொடுக்குறாங்க. பாவங்கள் என்று சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், LGBTQ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, ஆண் பெண்ணாய் மாறுவது, பெண் ஆணாய், இதெல்லாம் தவறு கிடையாது, நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஸ்கூல்லேயே எஜுகேட் பண்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஸ்கூல்லேயே அந்த மாணவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி 1 to 1 அவர்களோடு கூட உரையாடி, அவருடைய நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யங்கர் ஜெனரேஷன் தப்பி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வாலிபர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்த போகிறார். ஆனா இதை பிடிக்காத ஒரு கூட்டம் எல்லாம் எங்கேயுமே இருக்கும் இல்லையா? இதை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதை பிடிக்காத ஒரு வாலிப பையன், 22 வயசு வாலிப பையன், நல்லா கவனிங்க, 22 வயசு வாலிப பையன் ரைஃபில் கொண்டு போய் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் பேசுகிற அந்த உட்டா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பில்டிங் மேலே அவன் என்ன பண்றான், உட்கார்ந்து சரியா குறி வச்சு அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றான்னு சொல்லி கேட்டா, அவரை சுடுறான். அந்த புல்லட் அவருடைய தொண்டையில் பாய்ந்து சரிந்து விழுகிறார். 31 வயது வாலிபன், அவருடைய மனைவி, 2 அழகான சின்ன குழந்தைங்க இருக்கு. இப்போ அவங்க மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. விழுந்து விழுறாரு. அந்த புல்லட் பட்ட உடனே தொண்டையிலிருந்து ரத்தம் தெறிக்குது, பைப்லேருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ரத்தம் வெளியே வருது. அப்படியே விழுறாரு, தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அவர் மரித்து விட்டார் என்கிற செய்தி வருது. என்டையர் வேர்ல்டு, கவனிங்க, அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகத்தையே அந்த மரணம் அசைத்தது. ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த மரணம் என்ன பண்ணுதுன்னா அசைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தது. இந்த மரணத்தை பார்க்கும்பொழுதுலாம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள், எங்களை மாதிரி ஊழியக்காரர்களே பார்த்து இப்போ என்ன இது கொண்டாங்கன்னா, அமெரிக்க தேசத்தில் ஒரு சார்லி கர்க் தைரியமாக கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து ரத்த சாட்சியாக மரித்து லட்சக்கணக்கான வாலிபரில் இவரை கொன்னுட்டா இந்த ஐடியாலஜி போய்டும் சொல்லி கொன்னுட்டாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை கொன்னுட்டதுக்கு அப்புறம் தான் அவரை பின்பற்றுறவர்கள் இன்னும் அதிகமாக மாறிட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய மரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஊழியர்களை தட்டி எழுப்பி இருக்கிறது. அவருடைய மரணத்தின் மூலம், நல்லா கவனிங்க, நினைச்சாங்க இந்த சார்லி கொலை பண்ணிட்டா அவரு பேச்சை நிறுத்திட்டா எல்லாம் முடிஞ்சிடும் சொல்லி. ஆனா என்னன்னா, இவரை மரித்த உடனே தான் இன்னமும் சுவிசேஷத்தை அதிகமாய் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவருடைய ஒரே ஒரு மரணம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்களை தட்டி எழுப்பி இருக்கிறது. மாத்திரமல்லாமல் வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பவுல் எழுதுறாரு, நான் உயிரோட வாழ்ந்தாலும் நான் செத்து போனாலும் தேவ சித்தம் நிறைவேற்றி நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்காக இப்படி வைராகியம் பாராட்டுகிற மனுஷங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த காலையில் நான் என்ன சொல்ல வரேன், தேவ சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஒப்பு கொடுங்க. ஆமென். அதுவே தேவனுக்கு பிரியம், அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பாக்கியமான ஒரு காரியம். ஆமென். சுருக்கமாக முடிச்சிடலாமா? மூன்றாவதாக, ஏன் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்? வாசிங்க 1 யோவான் 2:17. வேகம் எடுத்து வாசிக்கலாமா? 1 யோவான் 2:17.
உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தேவ சித்தம் நிறைவேறணும்? மூன்றாவது குறிப்பு எழுதிக்கோங்க. பிகாஸ் காட்ஸ் வில் ஹாவ் இட்டர்னல் வேல்யூ. அப்படின்னா தமிழில் தேவ சித்தம் நித்திய பலன் உள்ளது, நித்திய பயன் தருகிறது, நித்திய பலன் உள்ளது அல்லது நித்திய பயன் தருகிறது. தேவ சித்தம் தான், நல்ல கவனிங்க, நித்திய பயன் தருகிறதாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவ சித்தமோ அது ஒளிந்து போவதில்லை. தேவ சித்தத்தை செய்கிற மனிதன் இந்த பூமியில நிலைத்திருப்பான். அந்த மனுஷன் அசைக்கப்படுவதில்லை, அவன் நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பான். ஆமென். சரி, புரியுற மாதிரி சொல்லணும். 2 உதாரணம் நல்லா கவனிங்க, 2 எக்ஸாம்பிள். நம்பர் 1 இஸ் லோட். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த லோத் என்கிற மனுஷன் நல்லா இருந்தாங்க. ஆபிரகாம் கூட நல்லா இருந்தாங்க. ஆபிரகாம் பயங்கர ஆவிக்குரிய மனுஷன், விசுவாசத்தின் தகப்பன், ரொம்ப க்ளோஸாக இருக்கார், எல்லாம் கற்றுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பணம் அதிகமாகிடுது. இந்த லோத்துனுடைய வாழ்க்கையில் பணம் அதிகமாகிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் இவருடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. ஆபிரகாம் சொல்கிறார், எதுக்குப்பா நமக்குள்ள வம்பு, நீ இப்படி போனால் நான் அப்படி போகிறேன், நீ ஏதாவது இடத்த தெரிந்தெடுத்து போங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பணம் அதிகமான ஒன்று பாருங்கள், பேராசை அதிகமாகிடுது. என்ன அதுமா அப்படியே சுற்றி பார்க்குறாரு. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற வித்தியாசம், லோத்து பார்க்குறாரு எது செழிப்பாக இருக்குது, எந்த நகரம் செழிப்பாக இருக்குது, நம்முடைய பிஸ்னஸை இன்னும் பெருசுபடுத்தலாம். சோதோம் கோமோரா செழிப்பாக இருக்குது. ஆனால் சோதோம் கோமோரால பயங்கர பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நடக்குது. லோத்து என்ன பண்ணுறாரு, அவன் பாவம் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு தேவை இந்த உலகத்தின் செழிப்பு போகிறாரு. ஆனால் ஆபிரகாம் நீங்கள் படித்து பாருங்க, தேவன் எங்கே போன்றாரோ அங்கே தான் போவார். அல்லேலூயா. ஆதியாகமம் படிச்சிங்களா? ஜனவரி மாதமே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஆதியாகமம், இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாம் கொடுத்து படித்து பாருங்க, தேவன் எங்கே போன்னு சொல்கிறாரோ அங்கே தான் கூடாரம் போடு, கூடாரம் போடுவார். இங்கேருந்து அங்கே போ, கூடாரம் போடு, கூடாரம் போடுவார். ஆனால் லோத் அப்படி இல்லை. தேவனிடத்துல எல்லாம் கேட்கல. இவராக கிளம்பி நேராக போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, சோதோம் கோமோரால கூடாரம் போட்டு செட்டில் ஆயிட்டாரு. என்ன நடந்தது? இந்த சோதோம் கோமோரால நல்லா கவனிங்க, லோத்து பெரிய மனுஷனாக மாறினானா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் கமெண்டேட்டர்ஸ் அதை விளக்கும் பொழுது லோத்து நல்ல செல்வந்தனாக மாறினா. அங்கே இருக்கக்கூடிய பிரதானமான மனிதர்களில் மிக முக்கியமான ஒரு மனிதனாக, எல்லாமே ஒரு உயர்வு அவனுக்கு கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சோதோம் கோமோரா மீது தன்னுடைய நியாய தீர்ப்பை போடும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த லோத்து தன்னுடைய மனைவி மகள்களை கூட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது மனைவி உப்பு தூணாயிட்டாங்க. சரிங்களா? மற்றபடி இந்த லோத்து சோதோம் கோமோராவில் அவன் சேர்த்து வைத்த அத்தனையும் சோதோம் கோமோராவோட போச்சு. ஆனால் ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கெல்லாம் கர்த்தர் போக சொன்னாரோ அங்கெல்லாம் கர்த்தர் போனான். எங்கெல்லாம் போக சொன்னாரோ அங்கெல்லாம் ஆபிரகாம் போனார். எங்கெல்லாம் கூடாரம் போடு அங்கெல்லாம் கூடாரம் போட்டார். இதெல்லாம் பண்ணார். மகனை பலி கொடுக்க மேலே ஏறினார். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை ஆஸ்வதித்தார். ஆபிரகாமுடைய ஆஸ்வாதம் நிலையாய் இருந்தது. ஆபிரகாமுடைய ஆஸ்வாதம் என்ன பண்ணல, பறிக்கப்பட. லோத்து உலகத்துக்கு பின்னாடி, உலக இச்சையின் பின்னாடி ஓடினாரு, எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய குடும்பத்தையும் ஆபிரகாமுடைய சொத்தையும் கூட கர்த்தர் என்ன பண்ணார்னா காப்பாற்றினார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் நல்லா கவனிங்க, இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்கும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும். 2வது உதாரணம், ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 7வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் அங்கே விஷயம் நடக்குது. வாசிக்க வேணாம், நீங்கள் குறிச்சிக்கலாம், தெரிஞ்சது தான், அதனால தான் வாசிக்க வேணாம் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி அந்த நாளில் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள், சத்தம் போடுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் பேய்களை ஓட்டணும், பிசாசுகளை ஓட்டணும், அற்புதங்களை செய்தோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம். ஆண்டவர் சொல்றாராம், அங்க சொல்றாரு, ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாராம். ஆமென். எப்படி ஆண்டவர் என்ன சொல்லுவாராம் தெரியாதுப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தில் தான் நாங்க மீட்டிங்லாம் நடத்தினோம், எனக்கு தெரியாது. உங்க நாமத்தில் தான் ஆண்டவரே நாங்க பிசாசுகளை ஓட்டணும்.
நெய், ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். நீ யாருன்னே தெரியல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் தான் ஆண்டவரே நாங்கள் சர்ச்சு நடத்தணும், எல்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணோமே, ஒயிட் எல்லாம் போட்டுக்கிட்டு என்னவோ இருப்போமே பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்களாம். ஆண்டவர் சொல்லுவாரா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு வெளியே போ. அது சொல்லிட்டு சொல்றாரு, யார் இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மனுஷன். பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனுஷன் தான் எங்க வர முடியும் உள்ள. இதை சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன் மீது தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன் கண்மலையின் மீது வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த வார்த்தையின்படி நடக்காத மனுஷன், இந்த வார்த்தையின் மீது வீட்டை கட்டாத மனுஷன், அவன் வெறும் மணலின் மீது வீட்டை கட்டின மனுஷனா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, புயல் வந்தது, என்னாச்சு, மணல் மீது கட்டப்பட்ட வீடு சரிந்து விழுந்தது. ஆனால் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு அது நிலைத்திருந்தது. எவ்வளவு பாடுகள் மத்தியிலும் நிலைத்திருந்தது. நிலைத்திருந்தது மாத்திரமல்லாமல் நித்தியத்துக்குள்ளேயும் நிலைத்திருக்கிற வீடாய் அது இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஏன் தேவ சித்தம் நிறைவேறணும்னா, ஏன்னா தேவ சித்தம் தான் நித்திய பலனை வாழ்க்கைக்கு கொண்டு வருது. ஆமென். நம்முடைய விருப்பம் கிடையாது, நம்முடைய விருப்பம் கிடையாது. தேவ சித்தம் நித்திய பலனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கடைசியா தேவ சித்தம் நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவ சித்தம் தான் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, எது நல்லது? தேவ சித்தம் தான் நல்லது. நம்முடைய நினைவுகளோ விருப்பங்களோ சித்தங்களோ இச்சைகளோ அல்ல, தேவ சித்தம் நல்லது. ஏன் தேவ சித்தம் நல்லது? ஏன்னா வேதம் சொல்லுது, ரோமர் 8:28, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைக்கு ஏதுவாக தான் காரியங்களை அனுமதிப்பார். அது ஒருவேளை கஷ்டமான காரியமே, துக்கம் பாடுகளே வந்தாலுமே அதுவே நல்லதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க, அதுவே நல்லதுக்கு தான். அப்ப சொல்றாரு பவுல் எழுதும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். எரேமியா 29:11 கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்தான் என்னுடைய நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளா இருக்கிறது. ஆமென். அப்ப நம்மளை குறித்த ஆண்டவருடைய நினைவு என்ன அப்படின்னா நன்மை. அல்லேலூயா. பூரணமான எந்த ஒரு வரமும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும், அப்படிதான் வசனம் சொல்லுதே தவிர எந்த ஒரு கேடான காரியமும் பரத்திலிருந்து இறங்கி வருதுன்னு வசனம் சொல்லல. ஆமென். அப்போ தேவ சித்தத்தில் நம் நடப்பது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சித்தத்தில் நடப்பது தான் நல்லது. நல்லதான் சொல்லுங்க, தேவ சித்தம் நடப்பது தான் நல்லது. ஆமென். அல்லேலூயா. சில இடங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து சில விஷயங்களை விட்டுடுன்றாரா, விட்டுருங்க. சில மனிதர்கள் எல்லாம் கட் பண்ணுங்கன்றா, கட் பண்ணுங்க. சிலர்கிட்டலாம் பேசாதன்னு சொல்றாரா, பேசாதீங்க. சில இடங்களெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்றாரா, விலகுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னாரு, நீ ஊர் என்கிற இந்த பட்டணத்தை விட்டு நீ போ, நான் காட்டுற தேசத்துக்கு போ. புறப்பட்டு போனான். ஒரு கட்டத்தில் வரும்பொழுது தெரியாம அவன் மனைவி பேச்சு கேட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆகார திருமணம் பண்ணிட்டாரு. இப்போ சொல்றாரு ஆண்டவர், ஆகார் தேவையில்லை, ஆகாரை நீ அனுப்பு, ஆகாரை நான் பார்த்துப்பேன், அவங்கள பெரிய தேசமா மாற்றுவேன். பட் நீ வாக்கு தத்துவத்துக்கு நேராக போறவன், உனக்கு இது இடைஞ்சலா இருக்கக்கூடாது, ஆகாரை அனுப்பு. ஆபிரகாம் யோசிக்கலங்க. உடனே என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகாரை பேக் பண்ணி வழிவிட்டு அனுப்புறாரு. ஐயோ ஆண்டவரே, ஆனால் ஜெபம் பண்றாரு, வேதனை இருக்கு. ஐயோ அவனும் நான் பெற்ற பிள்ளையாச்சே. இல்லை பயவிடாத, இஸ்மாவேலையும் நான் ஆஸ்வதிப்பேன், உன் ஜெபத்தை கேட்டேன், அவன் உன் பிள்ளை தான். நீ ஏதோ தப்பு மனைவி பேச்சை கேட்டு ஆகார கல்யாணம் பண்ணி பெத்துட்ட, இருந்தாலும் சரி நான் என்ன பண்றேன், உன் நிமித்தமா உன் முகத்துக்காக அந்த பிள்ளையும் அந்த ஆகாரையும் காப்பாற்றுவேன். ஆனால் ஆகார் இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா உனக்கு கொடுக்க போற ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் மகனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ சென்ட் அவே ஆகார். ஆகார் அனுப்புனான், எந்த ஒரு ரெசிடேஷனும் கிடையாது. இன்னும் பல காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சொல்லிட்டே போகலாம். நான் சொல்றேன், தேவன் எதையெல்லாம் செய்யுன்னு சொல்றாரோ தைரியமா செய்யுங்க, அதுதான் நல்லது.
தேவன் எதையெல்லாம் செய்ய வேணான்னு உங்களுக்கு காட்டுறாரோ, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் செய்யாதீங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் செய்யாதீங்க. ஏன்னா அதுதான் நல்லது. ஆமென். எத்தனை பேர் இப்படி தலையாட்டுறீங்க? ஆமெனா இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்யின்னு சொல்றாரோ தயங்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானது என்பது உறுதி ஆயிடுச்சு. இதுதான் தேவ சித்தம் உறுதி ஆயிடுச்சா, ஜபத்தின் மூலமா, வசனத்தின் மூலமா, ஆலோசனையின் மூலமா, தேவ ஆவியின் ஏவுதல் மூலமா, சூழ்நிலைகள் மூலமா எப்படியோ ஒன்று உறுதி ஆயிடுச்சா, தைரியமா அந்த காரியத்தை செய்யுங்க. ஏன்னா அதுதான் நல்லது. அல்லேலூயா. மனுஷங்க என்ன வேணா பேசட்டும், மனுஷங்க என்ன வேணா பார்க்கட்டும், அவர்களுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தில் நடந்தா நல்லது. நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. யோனா என்ன பண்ணா, கர்த்தர் சொன்னார் நினிவேவுக்கு கிளம்பி போய் பிரசங்கம் பண்ண. இவன் என்ன நினைச்சான், இல்லை நான் தர்ஷிஷிக்கு போய் பிரசங்கம். தர்ஷிஷிக்கு ஏன் போனா? அதாவது நான் போக மாட்டேன்னு வீட்டிலே அடம் பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் தர்ஷிஷிக்கு போனா? என்னன்னா, நீ நினிவேவுக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னா உங்களுக்கு என்ன, நான் பிரசங்கம் பண்ண அவ்வளோதானே, நான் தர்ஷிஷிக்கு போய் பிரசங்கம் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? அவன் போக வேணான்னு யோசிச்சிருந்தான்னா யோனா கப்பல் ஏறிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வீட்டிலே இருந்திருக்கலாம். நான் போக மாட்டான் முரட்டு பிடிச்சி. ஆனால் என்னன்னா, நான் போனோம், நான் பிரசங்கம் பண்ணேன், அவ்வளோதானே, நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் நினிவேவுக்கு போய் பண்ண மாட்டேன், நான் தரிசிக்கு தான் போய் பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தர் விட்டாரா? என்ன பண்ணார்? காற்றை அனுப்பி ஒரு தடையை உண்டு பண்ணார். என்னை தூக்கி கடலில் போடுங்க, நான் சாகுறேன், என்னால் தான் அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. கடலில் போட்டாங்க. அவன் சாகணும் தான் குதிச்சான் கடலில். ஆனால் கர்த்தர் ஜீவன் எடுத்தாரா? மீனை கொடுத்தாரு. மீனின் வாயில் போய் என்ன பண்ணான்? உட்கார்ந்தான். அப்போ என்ன பண்ணுறான்னா, ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே பொருத்தனை செய்து இப்படி ரட்சிப்பை விளங்க பண்ணுமப்பா. ஜெபம் பண்ணோன்னே கர்த்தர் என்ன பண்ண, மீனுக்கு கட்டளையிட்டு, நான் வழக்கமாக சொல்லுவேன், யோனாவால் கப்பல்லையும் பிரச்சனை, கர்த்தருக்கும் பிரச்சனை, கப்பல்லையும் பிரச்சனை, மீனுக்கும் பிரச்சனை. மீன் யோனாவை விழுங்கிட்டு அது 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கும். வேற ஏதாவது சாப்பிட்டியும் உள்ள செத்து போனான்னா கர்த்தருக்கு பதில் சொல்லணுமே. யோசிச்சு பாருங்க. அந்த மீன் என்ன பண்ணிருக்கோம், நான் ஏதாவது தின்னு, என் பசிக்காக தின்னு, உள்ள போய் அது ஜீரணம் ஆகும் போது நீ செத்து போனா நான் கர்த்தருக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அந்த மீன் ஃபாஸ்டிங் இருந்திருக்கும் பாருங்க. யோனாக்கு பிரச்சனை, கப்பலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, மீனுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. தேவசித்தம் நிறைவேறலைன்னா வாழ்க்கையில குடும்பம் முழுக்க பிரச்சனை 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 தான். போற இடமெல்லாம் பிரச்சனை. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. நம்ம பார்த்தாவே இதோட பிரச்சனைக்குரிய ஆள் வராங்க பாருன்னுவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறுது. யோனா அப்படிதான் ஆயிட்டாரு. இவர் போன இடமெல்லாம் பிரச்சனை. எப்போ பிரச்சனை மாறுதுன்னா, இவர் மீன் வயிற்றுல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாரு. நான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா என்னை சாக விட மாட்டீங்க, ஜீவனையும் எடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய சித்தம் என்னன்னா, நான் நினிவேக்கு போயிடுறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். 3 நாள் கழிச்சு மீன் வாந்தி எடுக்குது, வாமிட் பண்ணுது. யோனா வெளியே அங்கிருந்து எழுந்து என்ன பண்றாருன்னா, நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களையா, சத்தமா சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நான் முடிச்சிடறேன் கடைசியா. நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? நம்ம பிரச்சனை என்னன்னா, யோனா மாதிரியே நம்ம ஏதாவது பண்ணிட்டு கர்த்தரை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எது செஞ்சாலும் கர்த்தர் ஏத்துப்பாரு, நான் என்ன முடிவு எடுத்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரு. சில நேரத்தில் கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னா கூட விட்டுருவாரு, இஷ்டத்துக்கு செஞ்சுக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு. நாளைக்கு முள்ளு வரும்போது தான் தெரியும், ஐயோ இது தேவ சித்தம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நினைக்கிறதெல்லாம், நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார்னு நினைக்கக்கூடாது. அது கிறிஸ்தவம் அல்ல. தேவன் செய்வதையெல்லாம், தேவன் விரும்புவதையெல்லாம், தேவன் அங்கீகரிப்பதையெல்லாம் நான் செய்யணும் என்பதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இந்த காலை வேளையில் நம்ம எதை வேணா பண்ணிட்டு தேவனை கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினைக்கக்கூடாது. யோனா அப்படிதான் நினைச்சார். நான் பிரசங்கம் பண்ண அவ்வளோதானே, நான் தரிசிக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறியா நீ, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. கர்த்தர் என்ன பண்ணார்? நினிவேவுக்கு வர வச்சார். அப்போ டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் காட் பை யுவர் ஆக்ஷன். நம்முடைய செயல்கள் மூலமாக நம்ம எதாவது பண்ணிட்டு கர்த்தர் அங்கீகரிப்பார்னு நினைக்கக்கூடாது. கிடையாது கிடையாது. தேவ சித்தம் என்னவோ அதுதான் கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லை நான் மீறி நடக்கும்போது ஆண்டவர் விட்டுருவார், ஓ பண்ண என்ன பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் பெர்மிசிவ் வில். எனக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். தேவனுடைய அனுமதி சித்தம், அனுமதிச்சிருவார். சரி போ, அதுதான் வம்பு பிடிக்கிற நீ போ அப்படின்னு. ஆனால் தட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் வில், தட்ஸ் அ பெர்மிசிவ் வில். அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன்,
தேவ சித்தத்தின்படி நடங்க, ஒப்பு கொடுங்க. அது எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, தைரியமாக பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நல்லது, அதுதான் நல்லது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவீங்களா? அப்போ இந்த காலை வேளையில் ஒருவேளை தேவ சித்தத்தை குறித்த ஒரு பெரிய குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் ஜெபிங்க, கர்த்தருடைய வசனத்தை படிங்க, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். ஜெபத்தோடு நல்ல ஆலோசனைகளை கேட்க உங்களுடைய செவியும் இருதயத்தையும் சாய்ப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் தேவ சித்தம் நிறைவேறணும் வாழ்க்கையில்? ஏன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பதனால தேவ சித்தம் தான் நிறைவேறணும். ஏன் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்? ஏன்னா தேவ சித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா தேவ சித்தம் தான் நமக்கு நித்திய பலனை கொண்டு வருகிறது. தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசி ஏத்துக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரமண்டலங்களில் செயல்படுவது போல உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அது தகப்பனே ஹல்லேலூயா அதை ஏற்றுக்கொள்ள, முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போமா எல்லாருமே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, ஆண்டவரே எங்களுடைய வேலையை குறித்து, எங்களுடைய பணங்களை குறித்து, ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே திட்டங்களை குறித்து, ராஜா உம்முடைய சித்தம் எதுவோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. சபை மக்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேச, ஆண்டவரே நீர் வெளிப்படுத்த, உம்முடைய சித்தத்துக்கு முழுமையாய் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே தயக்கமும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படி எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பலவிதமான கஷ்ட போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் மத்தியில் வந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா கனவும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.